அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கி பார்ப்பது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பு. அமெரிக்க அதிபராகவே 2வது முறையாகவே பதவியேற்கிறார் டொனால்டு ட்ரம்ப். இந்த நிகழ்ச்சி இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்குகிறது. ட்ரம்ப் இன்று 10:30 மணி அளவில் இந்த விழாவிற்கு வருகை புரிகிறார். குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அமெரிக்காவில் ஒவ்வொரு அதிபரும் பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஜனவரி 20ஆம் தேதியை ஒரு பொது தேதியாகவே அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் 47வது அதிபராகவே இன்று இரவு பதவியேற்கிறார் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு விழா புனித ஜான் பேராலயத்தில் திருப்பணியுடன் தொடங்குகிறது. ட்ரம்ப் தன் பதவியேற்பு பைபிள் மீது கை வைத்து பதவியேற்பு பிரமாணம் செய்து கொள்கிறார். குறிப்பாகவே ட்ரம்ப் அவர்கள் தாயார் 1955 ஆம் ஆண்டு பரிசாகவே அளித்த பைபிள் மீது கை வைத்து பதவி ஏற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1861ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கன் பதவி ஏற்றபோது பயன்படுத்திய பைபிள் மீது கை வைத்து டொனால்டு ட்ரம்ப் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி ஏற்கிறார். பதவி ஏற்ற பிறகு 4 ஆண்டுகளுக்கு திட்டத்தை குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் விவரிக்கிறார். ஒற்றுமை, வலிமை மற்றும் நேர்மை ஆகியவற்றை கருவாகவே தேர்வு செய்யப்பட உள்ளது என்பதும் மக்களின் பார்வையில் குறிப்பிடத்தக்கது. இன்று மாலையில் தலைமை தளபதி அளிக்கும் விருந்தில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்கிறார். பதவி ஏற்ற விழாவில் உலக தலைவர்கள் மற்றும் பணக்காரர்கள் உட்பட 20,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் முகேஷ் அம்பானி, அவருடைய மனைவி நீடா அம்பானி ஆகியோர் பங்கேற்கிறார். இத்தாலியின் சார்பில் பிரதமர் ஜார்ஜியா மெலானி பங்கேற்கிறார். டெல்டா நிறுவனத்தின் சார்பாகவே அந்த நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் டெல்டா நிறுவனத்தின் இயக்குனர் எலான் மஸ்க் பதவியேற்கிறார். அமேசான் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெஃப் சோசோகஸ் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மெட்டா நிறுவனத்தின் மார்க் சுயார்ஸ் இந்த பதவியேற்பில் பங்கேற்கிறார். முன்னாள் அதிபர் ஜோ பைடன், பராக் ஒபாமா, ஹிலாரி கிளின்டன், கமலா ஹாரிஸ், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை இந்த விழாவில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நாள் அமெரிக்காவில் ஒரு விழா கோலம் பூண்ட நாளாகவே காட்சியளிக்கிறது. நன்றி, வணக்கம்.